Presta Premium Women's Wear. Let your body love it. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. என்டிஏ கூட்டணியில் அன்புமணிக்கு வந்து என்ன சீட்டு ஒதுக்குறாங்கன்றதை முதல்ல பாருங்கள், எந்தெந்த தொகுதி என்பதை பாருங்கள். இப்போ டாக்டரோட பிளான் அதுமாரி இருக்குன்ற மாதிரி எனக்கு தகவல். எனக்கு தெரிஞ்சு அங்கே நிறையா நபர்கள் எனக்கு நண்பர்கள் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச தகவல் என்னென்னா, என்டிஏவில் வந்து அன்புமணிக்கு எவ்வளவு சீட்டு எந்தெந்த தொகுதின்றதை முடிவாகட்டும். அந்த தொகுதிகளில் நம்ம பாமக சார்பாக வேட்பாளரை போடுவோம். பொறுத்திருந்து காத்திருக்காரு அப்போ. ஆமாம், அதில் போட்டுருவோம். அவர் வெற்றி பெறுறாரா நம்ம வெற்றி பெறுவோமான்னு பார்த்துருவோம். அதில் அவர்களுக்கு இப்பொழுது அரசியல் ரீதியான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணியிலேயே என்டிஏ கூட்டணியிலே ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் அன்புமணியை கூப்பிட்டு பேசின மாதிரி பிஜேபி தரப்புலேருந்து டாக்டர் ஐயாவை கூப்பிட்டு, நாங்கள் 23 இருக்குது, நீங்கள் ஒரு 10 சீட்டு எடுத்துங்க, உங்கள் பையன் ஒரு 13 எடுத்துக்கிட்டோம், இல்லை ஆளுக்கு 12 சீட்டு ஒன்று சேர்த்து கூட தரேன், 24 வச்சிங்க. இன்னும் நம்ம என்டிஏ கூட்டணியில் போயிடுவோம், இல்லை நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பார்த்து நம்ம சந்திச்சு கூட்டணி வச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு பாசிபிளை தாண்டி வேற எந்த பாசிபிளும் கிடையாது தானே ராமதாஸ்? ஆமாம், கிடையாது. நாளைக்கு விஜய் அவர்களே நேராக தைலாபுரம் தோட்டத்துக்கு போனால் பெரிய செய்தி தானே. நீங்கள் மூத்தவர், நீங்கள் தான் இருந்து இந்த கூட்டணியை வழி நடத்தணும்னு சொல்லிட்டா வேலையை முடிஞ்சு போச்சு. ஒருவேளை தாவேக்காவோட ராமதாஸ் அவர்கள் சேர்றார் கூட்டணியாக அப்படின்னா யாருக்கு பலன் அடிக்கும்? ஒரு தொகுதி கூட அன்புமணி வேட்பாளர் ஜெயிக்க முடியும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புதிய உழைப்பாளர் கட்சியின் தலைவர் திருவாரூர் காந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். பாமக விவகாரம் குறித்து நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே வரோம். ஜனவரி மாதம் இறுதி நாளில் நம்ம இருக்கோம். இதுவரைக்கும் அவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை, அப்பா மகன் பிரச்சனை, 31ஆம் தேதி வரைக்கும் அந்த சமரசத்துக்கு இடமே இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றதை தான் இன்றைக்கி தேதி வரைக்கும் பார்க்குறோம். இன்றைக்கி ஜி.கே. மணி அவர்கள் பேசுகிறாரு, எதுவும் சமரச பேச்சுவார்த்தை எதுவும் நடக்குதா அப்படின்னு சொல்லி செய்தியாளர் கேட்குறாங்க. அப்படி இன்னும் எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கூடவே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கனத்த இதயத்தோடு தான் நானே வந்து ட்ராவல் பண்ணுறேன், இவங்க 2 பேரும் ஒன்றிணையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இனிமேல் அப்போ சமரசத்துக்கு இடமே இல்லையா? நான் தான் இந்த இவர்கள் 2 பேருக்கான பிரச்சனை என்னைக்கு ஸ்டார்ட் ஆனிச்சோ அன்னைக்கே நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா டாக்டர் ஐயாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அந்த முடிவில் அப்படியே ஸ்ட்ராங்காக இருப்பார் அப்படின்னு உங்களுக்கு நான் ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லிட்டு வரேன். அதுதான் இத்தனை மாதங்களாகவும் நடந்துட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகுமா எலெக்ஷன் வரைக்கும் கண்டிப்பாக ஆகாது. இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் ஆகாது. அவர்களுக்கு இப்பொழுது அரசியல் ரீதியான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணியிலேயே என்டிஏ கூட்டணியிலே ஒரு வாய்ப்பு இருக்குது அவருக்கு. எப்படி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா, அதிமுகவோடு கூட்டணி பேசிய வரலாறும் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி பேசி என்டிஏ கூட்டணியில் சேர்ந்த வரலாறும் இந்த எலெக்ஷனில் மட்டும்தான் பார்க்குறோம். ஒரு கூட்டணினா இன்றைக்கி திமுக தலைமையில் இந்தியா கூட்டணி இருக்குன்னா, திமுக தலைமையில் இருக்குன்னா திமுக தலைமையில் தான் பேச்சுவார்த்தை நடக்கும். அவங்க தான் பேசி ஒரு முடிவு பண்ணுவாங்க, எல்லா கட்சி சின்ன கட்சியெல்லாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனுடைய அமமுக பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதாவோடு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு கூட்டணின்னு சொன்னதும், பாமக சார்பாக அன்புமணி போய் அதிமுகவோடு ஒரு நாங்கள் கூட்டணி அப்படின்னு சொன்னதும் ஒரு இருவேறு வித்தியாசங்களை உருவாக்கியிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடோடு இருக்கிற அதிமுக எடப்பாடி அவர்களோடு கருத்து வேறுபாடோடு நாள் வரைக்கும் இருந்து தூக்கு கயிறில் அவர்களுடன் சேர மாட்டேன்னு சொன்ன டிடிவி தினகரன் ஒரு பக்கம். ஆனால் அப்படியாப்பட்ட நபர்களே இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே வருவதற்கு இருவேறு துருவங்களை கையில் வைக்கிறாங்க. அவங்க கூட்டணியில் இருக்கிற ஒரு பக்கம் என்டிஏவினுடைய தலைமையில் இருக்கிற பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுக தலைமையில் இருக்கிற பாரதிய ஜனதாவுக்கும் இரு கட்சிகள் தனித்தனியாக பேசியிருக்கிற வரலாறு பார்த்தோம். இப்போ டாக்டர் ஐயா அவர்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாங்கன்னு வச்சு, ஏன்னா அவர் ஒரு இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் என்டிஏ கூட்டணியில் நான் இருக்கேன்னு ஒரு பேட்டி கூட கொடுத்துருப்பார். பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கேனே அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருப்பார், பார்த்துருப்பீங்க ப்ரெஸ் மீட்டில். அப்போ அதிமுகவோடு கூட்டணி ஒப்பந்தம் செய்து கொண்டு இன்னும் வந்து சீட்டு எவ்வளோன்றதை வந்து பாமக முடிவு பண்ணல. நேர்காணலில் நடத்தி முடிச்சிருக்காங்க. 30ஆம் தேதி வரைக்கும் அன்புமணி தரப்பில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் யார் யாரெல்லாம் நேர்காணல் பண்ணமோ நேர்காணல் பண்ணி அந்த லிஸ்ட் அவுட்டை கொடுப்பாங்கல்ல. 234 தொகுதிக்கும்ல நேர்காணல் பண்ணுறாங்க.
நீங்கள் வாங்க போகிறது என்ன? எவ்வளோ வாங்குவாங்க? போன ட்ரிப்பு 23 வாங்கினாங்க, 5 ஜெயிச்சாங்க. 5 ஜெயிச்சாங்க, 18 பேர் தோத்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பு நீங்கள் 2 பிரிவாக இருக்கிறதுனால அன்புமணிக்கு வந்து ஒரு 8 சீட்டு 9 சீட்டு தரணும் கூட சொல்லலாம். அதிமுக பார்கெயின் நீங்க எடப்பாடியோடைய அரசியலையும் கவனிக்கக்கூடிய ஆளு. அவருடைய கடந்த முறை 2021ல் ஒரு பாராட்டு விழாவே நடத்தின ஒரு நபர். அந்த அடிப்படையில் கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி அன்புமணியை எப்படி இடத்துல வச்சிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா கூட்டணிக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அன்புமணியை பார்த்து பேசி 2 பேரும் வந்து கடைசியாக கூட்டணி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவர் என்னவா கன்சிடர் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? பர்சனலாக பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற ஒரு 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 தொகுதிகள், அதேமாரி எடப்பாடி அவர்களை சுற்றி இருக்கிற தொகுதிகள், இதெல்லாம் அவர் வெற்றி பெறணும்னா ஏதாவது ஒரு வன்னியர் கோஷத்தை கையில் எடுக்கணும். அந்த வன்னியர் கோஷத்தை கையில் எடுக்கலைன்னா அவர் தொகுதியிலே அவர் பாமகவிடம் தோல்வி அடைந்த வரலாறுலாம் அவருக்கே உண்டு. எடப்பாடியே பாட்டாளி மக்கள் கட்சியிடம் பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏயிடம் தோற்ற வரலாறு உண்டு எடப்பாடியில். அப்படி இருக்கும்போது ஒரு 70-75,000 ஓட்டுக்கு மேலே வன்னியர்கள் ஓட்டு நிரம்பிய தொகுதி எடப்பாடி சட்டமன்றம். அப்போ அவரே வெற்றி பெற வேண்டும் என்றால், நான் சொல்கிறது அவருடைய கட்சி முழுவதும் இல்லை, அவரே வெற்றி பெற வேண்டும் என்றால் வன்னியர்களுடைய அந்த வாக்கு வங்கி வேணும். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா அவசரமாக 2 பேரும் பிரச்சனையாக இருக்காங்க, இந்த 2 பேரும் வேறு இயக்கத்துக்கு எங்கேயாவது போயிட்டா என்ன பண்ணுறதுனால ஒருத்தங்களை வச்சுக்கிட்டார். ஆனால் வன்னியர்களுடைய வாக்கு வங்கி வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் பெரிய அளவில் வளரக்கூடாது, அது நம்மளுக்கு ஆபத்துன்னு நினைக்கிறார். அப்போ என்ன பண்ணுவாருன்னா இப்போ அன்புமணியை கூப்பிட்ட அன்னைக்கு இந்தாங்க உங்களுக்கு 25 சீட்டு 30. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் 23 சீட்டு வாங்கினீங்க. இப்போ ஆளுங்கட்சியாக இல்லாமல் தொடர்ச்சியாக அதற்கு பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் எல்லாம் தோல்வியில் இருக்கிற அதிமுக, பாமக இருந்தால்தான் ஓரளவுக்காவது நீங்கள் வெற்றி பெற முடியுன்ற கணக்கில் இருக்கும் பொழுது நீங்கள் 50 சட்டமன்றம் கேட்கலாம்ல. இப்போ தைரியமாக ஏன் அதை நீங்கள் கேட்க மாட்டீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இப்போ அவரும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்பாவும் பையனும் ஒன்றா இருக்கும் பொழுதே நாங்கள் 23 சீட்டு தான் கொடுத்தேன். இப்போ வந்து நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக இருக்கீங்க, அதனால் ஒரு 8 சீட்டு 9 சீட்டு வச்சிங்கன்னு சொல்லி இவர்களுடைய அங்கீகாரம் மறுபடியும் கிடைக்காம இருக்கணும். இப்போ 6 எம்எல்ஏ வேணும், 6 எம்எல்ஏ ஜெயிச்சா தான் கட்சி அங்கீகாரம் ஆகும். அப்போ ஒரு 7-8 கொடுத்துட்டோம்னா 6க்கு கீழே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இப்போ 5 வந்து எம்எல்ஏ இருந்தாங்க, அங்கீகாரம் நம்மளுக்கு இல்லை, இன்னொரு எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தா அங்கீகாரம் கிடச்சிருக்கும். அன்புமணி அதை ஒத்துக்கொள்வாரா இல்லை கூட இருக்கிறவங்க அதை ஓகேன்னு சொல்லுவாங்களா? ஏன்னா கட்சி ரீதியாக முழு கட்டுப்பாடு வந்து அன்புமணி தரப்பில் இருக்குது. சேம் டைம் வந்து தேர்தல் ஆணையம் வேற மாம்பழம் சின்னமோ அல்லது வந்து கட்சி தொடர்பான விஷயங்கள்ல அன்புமணிக்கு தான் அதிகாரம் இருப்பதாக கடிதம் வேற அனுப்பியிருக்கு. அதுக்கு வந்து ரிட்மனு வேற ராமதாஸ் அவர்கள் போட்டிருக்காரு. இந்த மாதிரி எல்லாமே அட்வான்டேஜ் டு அன்புமணியா இருக்கிறதுனால அன்புமணி உரிமையா போன தடவை என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுங்கன்னு எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குல்ல. அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து பொது வெளியில் இருக்கிற விஷயத்த சொல்கிறீங்க. சட்ட ரீதியான விஷயம் என்னன்னா மாம்பழம் சின்னத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு கொடுத்த லெட்டரை டெல்லி ஹைகோர்ட்டில் சொல்லும்போது அதை வந்து நாங்கள் முடிவு பண்ண முடியாது, இது அங்கீகாரம் இல்லாத ஒரு இயக்கமாக இப்பொழுது இருக்கிறது, அதனால் அதை நாங்கள் முடிவு பண்ண முடியாது, உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் இது தலைமை பிரச்சனை, தலைமை பொறுப்பு யாருக்குன்ற பிரச்சனை இருக்கிறதுனால சிவில் கோர்ட்டில் நீங்கள் பார்த்துங்க, இதில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் அங்கே என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா, இருவரும் ஒரே சின்னத்தை கேட்டால் அந்த சின்னம் முடக்கப்படுன்ற ஒரு வார்த்தையை வைக்கிறாங்க. அப்போ டாக்டர் ஐயா அவர்களும் அதே சின்னத்தை கேட்டு லெட்டர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கிங்க, சின்னம் ஆட்டோமேட்டிக்காக சட்ட ரீதியாக முடக்கப்படும். நீங்கள் சொல்கிறது வந்து நியாயத்தை சொல்கிறீங்க, அவர்கிட்ட இப்படி தானே இருக்காங்க, அவருக்கு போகிறது தானே நியாயம் அப்படின்னு ஒரு நியாயத்தை சொல்கிறீங்க. நான் சொல்கிறது சட்ட ரீதியாக நாளைக்கு சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது, இவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ நிலுவையில் இருக்கும் பொழுது இந்த சின்னம் எங்களுக்கு தான் வேணும் தேர்தல் கமிஷனில் நாளைக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிங்க, வழக்கு நிலுவையில் இருக்குது, அந்த தீர்ப்பு வர்ற வரைக்கும் இந்த சின்னத்தை வந்து எங்களுக்கு கொடுக்கணும், இல்லைன்னா 2 பேருக்கும் கொடுக்காதீங்கன்னு சொன்னால் இந்த சின்னம் வந்து முடக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ இந்த சின்னமும் முடக்காமல் இவர்களும் கூட்டணியில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு என்டிஏல இவருக்கு டாக்டர் ஐயா அவர்களுக்கு என்ன இருக்குன்னா, பிஜேபி தரப்பிலிருந்து அவரை கூப்பிட்டு பேசுறது. இப்போ அதிமுக தரப்பிலிருந்து அன்புமணியை கூப்பிட்டு பேசின மாதிரி பிஜேபி தரப்பிலிருந்து டாக்டர் ஐயாவை கூப்பிட்டு, நாங்கள் 23 இருக்குது, நீங்கள் ஒரு 10 சீட்டு எடுத்துங்க, உங்கள் பையன் ஒரு 13 எடுத்துக்கிட்டோம், இல்லை ஆளுக்கு 12 சீட்டு ஒன்று சேர்த்து கூட தரேன், 24 வச்சிங்க, இல்லை 50 சீட்டு ஒதுக்குறேன், ஆளுக்கு 25 சீட்டு வச்சிங்க, ஏன்னா இப்போ வந்து வன்னியர்களுடைய வாக்கு வங்கி எங்களுக்கு நிறையா வேணும், அதனால் உங்களுக்கு 50 தொகுதி ஒதுக்குறேன் பாமகவுக்கு, நீங்கள் 25
அன்புமணி தரப்பில் ஒரு 25 எம்எல்ஏ நில்லுங்க அப்படின்னும் போது சின்னம் பிரச்சனை வரும்ல, இது யார் லெட்டர் கொடுக்குறதுன்னு வரும்ல. நீங்கள் இங்கேயும் பேச்சுவார்த்தை பண்ணிட்டீங்க, அங்கேயும் பேச்சுவார்த்தை பண்ணிட்டீங்க. ஆனால் சின்னம் ஒரு சின்னம் வேணும், மாம்பழம் சின்னம் தான் 2 பேருக்கு வேணும். அந்த மாதிரி ஒரு நெருக்கடி வருதுன்னு வச்சுங்க. ஏன் நாளைக்கு தேர்தல் கமிஷனில் தான் உங்களுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுதே மாம்பழம் சின்னம் உங்களுக்குன்னு நீங்கள் கொண்டு வரும்போது, நாளைக்கு இதுக்கு பொதுவான ஒரு ஆள் பொதுச் செயலாளர் வந்து லெட்டர் கொடுக்கலான்ற ஒரு ரூல்லாம் இருக்குது. அதான் 2 தரப்புலையும் ஒரு பொதுச் செயலாளர் வச்சிருக்காங்க. அதுதான் நான் சொல்கிறேன்ல, ஏற்கனவே இருக்கிற பொதுச் செயலாளர்கள் யார் இருக்காரோ, அன்புமணி தரப்பில் தானே இருக்காங்க. இவர் இப்போ போட்ட பொதுச் செயலாளர் தானே. இந்த 2 பொதுச் செயலாளர்ல யாரோ ஒருத்தங்க, ஏன்னா அப்பா போட்டால் எனக்கு ஒத்துக்காதுன்னு அவர் சொல்ல, நாளைக்கு தலைமை பிரச்சனைக்கு 2 பேருமே தலைவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் பொதுச் செயலாளராக இருக்கிறவங்க யாராவது ஒருத்தங்க நீங்கள் வந்து அதை கையெழுத்து போட்டால் செல்லும், நீங்கள் அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடலான்னு தேர்தல் கமிஷன் நாளைக்கு சொல்லுதுன்னு வச்சுங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா சொல்கிறேன், பொதுச் செயலாளர் லெட்டர் கொடுத்தா 2 பேருக்குமே பொதுச் செயலாளர் ஒருத்தர் கொடுத்துட்றாரு, 2 பேருக்குமே சின்னம் கிடச்சிரும். அவங்கவுங்க தனித்தனியாக நின்றுக்கிட்டு தேர்தலுக்கு பிறகு என்னென்னு முடிவு பண்ணிக்கும் அப்படின்னு வரலாம், வாய்ப்பு இருக்குல்ல. அதான் நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பு, ஒருவேளை என்டிஏ வந்து ராமதாஸ் தரப்புல பேசிட்டு இருந்தா இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நம்ம ஏன் வந்து திமுக கூட்டணியில இவர் போக மாட்டார் அப்படிங்கிற இடத்துக்கு இது வந்து நகர்ந்துருச்சு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து வைக்கப்படுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா கடந்த நேர்காணலில் கூட நீங்க சொன்னீங்க இது மாதிரி திமுக கூட்டணியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ராமதாஸ் நான் சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துச்சுல்ல, நான் சொன்ன மாதிரி அவங்க திமுகவை அப்ரோச் பண்ணாங்கல்ல, பெரிய அளவில் அப்ரோச் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க மீடியாவில், பெரிய அளவில் அவங்க இல்லைன்னு மறுத்துருக்கலாம், அது வேறு விஷயம். அவங்க பெரிய அளவில் அப்ரோச் பண்ணாங்க, திமுகவோட தான் போகணும் அப்படின்றதில் ரொம்ப பண்ணாங்க. ஆனால் அங்கே என்ன பெரிய நெருக்கடி வந்துருச்சுன்னா, விடுதலை சிறுத்தைகளை அந்த கூட்டணியிலிருந்து இழக்க திமுக தயாராக இல்லை. திமுக விடுதலை சிறுத்தைகளை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் வேணால் சேர்த்துங்க, அது உங்களுடைய உரிமை, நீங்கள் சேர்த்துங்க, யாரை வேணாலும், பாமகன்னு இல்லை, யாரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் எங்களுடைய கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருந்து நாங்கள் வெளியேறிவிடுவோம். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா நாங்கள் வெளியேறிடுவோம். உங்களுடைய அரசியல் பயணத்தில் நாங்கள் முட்டுக்கட்டையாக இருக்க மாட்டோம், நாங்கள் எங்கள் கொள்கைப்படி வந்துடுவோம் அப்படின்ட்டாங்க. அப்போ திமுகவுக்கு 2 ஆப்ஷன் வந்துருச்சு, விடுதலை சிறுத்தைகளை இந்த கூட்டணியிலிருந்து இழப்பதா, பாமகவை உள்ளே சேர்ப்பதா அப்படின்னும் போது, பாமகனுடைய ஓட்டு வங்கி எவ்வளோன்னு தெரியல, அவங்க ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க. இப்போ சேர்த்து ஏற்கனவே இருக்கிற ஒரு பெரிய கூட்டணியை நம்ம வந்து தேவையில்லாமல் உடைக்க வேணான்ற முடிவுக்கு வந்து அவர்களுடைய கதவு இப்போ மூடிட்டாங்க. அப்போ அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் 2 தான், ஒன்று என்டிஏ கூட்டணியிலே இருக்கணும், இல்லைன்னா விஜயை நோக்கி தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போகணும். அதைத்தான் வந்து ஜி.கே. மணியோ அல்லது மற்றவங்களோ அங்கே இருக்கக்கூடியவங்க விரும்புகிறாங்களா? ஒன்று நம்ம என்டிஏ கூட்டணியில் போயிடுவோம், இல்லை நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பார்த்து நம்ம சந்தித்து கூட்டணி வச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு பாசிபிளை தாண்டி வேறு எந்த பாசிபிளும் கிடையாது தானே ராமதாஸ்? ஆமாம், கிடையாதுன்னா இப்போ வந்து அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சிங்க, நாளைக்கு விஜய் அவர்களே நேராக தைலாபுரம் தோட்டத்துக்கு போனால் பெரிய செய்தி தானே. போய் நீங்கள் வந்து கட்சியில் சின்னதாக இருக்கலாம், உங்களுக்கு நாங்கள் தொகுதி கம்மியாக கொடுக்கலாம், ஆனால் இதில் நீங்கள் மூத்தவர், நீங்கள் தான் இருந்து இந்த கூட்டணியை வழி நடத்தணும்னு சொல்லிட்டா வேலையை முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரு சூழ்நிலைகள் வரலாம். என்டிஏ கூட்டணியில் அட்வான்டேஜ் யாருக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை தாவேகாவோட ராமதாஸ் அவர்கள் சேர்றார் கூட்டணியாக அப்படின்னா யாருக்கு பலன் அடிக்கும்? ஒரு தொகுதி கூட அன்புமணி வேட்பாளர் ஜெயிக்க முடியாது. அன்புமணி போட்டு எத்தனை சீட்டு வாங்குறாரோ அதில் ஒரு சீட்டு கூட அவங்க ஒரு எம்எல்ஏ கூட வெற்றி பெற முடியாது. அப்படி சூழ்நிலை வரும். அதுக்காக அப்போ ராமதாஸ் அவர்கள் மும்முரமாக வேலை பார்ப்பார், சாதாரணமே பார்ப்பார். இதையெல்லாம் இல்லாமல் எனக்கு கிடைச்ச செய்தி என்னன்னா, என்டிஏ கூட்டணியில் அன்புமணிக்கு வந்து என்ன சீட்டு ஒதுக்குறாங்கன்றதை முதல்ல பாருங்க, எந்தெந்த தொகுதி என்பதை பாருங்க. இப்போ டாக்டரோட பிளான் அது மாதிரி இருக்குன்ற மாதிரி எனக்கு தகவல், டாக்டர் ஐயாவுடைய சிந்தனையில் இப்படி இருக்கிறதா எனக்கு ஒரு முக்கியமான தகவல். எனக்கு தெரிஞ்சு அங்கே நிறையா நபர்கள் எனக்கு நண்பர்கள் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச தகவல் என்னென்னா, நம்ம யாருக்கிட்டையும் பேசவே வேண்டாம், பாமக தனியாக நின்று பல தேர்தலை சந்தித்த வரலாறு பாமகவுக்கு உண்டு. எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லாமல் பாமக தனியாக நின்று இந்த தமிழக தேர்தலை சந்தித்த வரலாறும் உண்டு, தனியாக நின்று கட்சி அங்கீகாரம் பெற்ற வரலாறும் உண்டு பாமகவுக்கு. அதனால் 80 காலத்தை திருப்பி கொண்டு வருவோம். அதனால் நம்ம வந்து இதில் வந்து ஒரு கை பார்ப்போம், யாரோடையும் கூட்டணி வேண்டாம், அப்படியே விடுங்க. என்டிஏவில் வந்து அன்புமணிக்கு எவ்வளவு சீட்டு எந்தெந்த தொகுதின்றதை முடிவாகட்டும், அந்த தொகுதிகளில் நம்ம பாமக சார்பாக வேட்பாளரை போடுவோம். பொறுத்திருந்து காத்திருக்காரப்போ. ஆமாம், அதில் போட்டுருவோம். அவர் வெற்றி பெறாரா நம்ம வெற்றி பெறுவோமான்னு பார்த்துருவோம் அதில், அப்படின்ற ஒரு பெரிய சிந்தனையில் இருக்கிறார்.
இந்த இப்போ நான் சொன்னல இந்த விஷயத்திற்கு வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த பெரும் பணக்காரர்கள்லாம் பெரிய நிதி உதவியை தருவதற்கு தயாராக இருக்காங்க அவருக்கு அப்படின்ற தகவல் எனக்கு. அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஆனால் எனக்கு நேற்று கிடைச்ச தகவல், யாரோடையும் பேச வேண்டாம், நீங்கள் அவங்க கேண்டிடேட் யாருன்றதை அறிவிக்கட்டும், எந்த தொகுதின்னு அறிவிக்கட்டும், அந்த தொகுதிக்கான வேட்பாளர் இப்போ நேர்காணல் பண்ணி வச்சுக்கிறதும் அதான் டாக்டர். நீங்கள் ராமதாஸ் நிறைய பேர் பண்ணி வச்சிருக்காரு. நேர்காணல் எதுக்கு பண்ணி வச்சிருக்கிறாருன்னா, அவருக்கு நேர்காணல் பண்ணும்போது எந்தெந்த தொகுதியில் யாரை போடலாம் வலிமையான்றதை கட்சியில் வச்சிருக்காரு. அந்த தொகுதி வந்தோடனே இந்த கேண்டிடேட்டை போட்டுருவோம் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவிலிருந்து அரசியலில் யார் வெற்றியான வேட்பாளர் என்பதை பார்ப்போம் என்று முடிவில் இருக்கிறாருன்னு எனக்கு ஒரு தகவல். இப்போ விஜயோட போயிட்டா அப்போ ராமதாஸ் அவர்களுக்கு தான் கூடுதல் பலம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இப்படி நடந்தால் அவர் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி சென்று ஒரு கூட்டணியை அமைத்து விட்டால், வட மாவட்டங்களில் எனக்கு தெரிஞ்சு அது திமுக வெற்றி பெறுகிறதா, தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுகிறதான்னு மட்டும்தான் பேசு பொருளாக இருக்கும். அதிமுக கூட்டணி என்பது நீங்கள் 3வது 4வது இடத்துல இருக்கும். ப்ராபபிலிட்டி பாசிபிலிட்டி இப்போ அவர் என்டிஏ கூட்டணிக்கு போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கா, இல்லை தமிழக வெற்றி கழகம் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அதிகமான வாய்ப்பு தமிழக வெற்றி கழகத்தில் போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போ தைலாபுர தோட்டத்துக்கு விஜய் போவார் அப்படின்னு செய்தி பிரேக்கிங் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இருந்து நீங்கள் இந்த கூட்டணியை தலைமையேற்று நடத்தணும்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் நீங்கள் வட மாவட்டங்களில் நினச்சி பாருங்கள், சாதாரணமாக ஒரு பத்திரிகையாளராக எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை உருவாகும். ஒரு பக்கம் கொங்கு மண்டலத்தில் அவர் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கார், இந்த பக்கம் வட மாவட்டங்களில் இப்படி, அதாவது ஒரு பெரிய லீடர்ஷிப் இல்லை அப்படின்ற ஒரு தாக்கம் இருக்குல்ல அந்த கட்சியில். ஓட்டு வங்கி இருக்குது, ஒரு பெரிய லீடர்ஷிப் இருந்து உங்களை தலைமை தாங்கி நடத்துறதுக்கான அனுபவம் செங்கோட்டையன் மட்டும்தானே இருக்கார், பாக்கியெல்லாம் நீங்கள் புதுசு தானே அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அது உடனே மாறிடும்ல உங்களுக்கு. அது எவ்வளோ பெரிய குரோத் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இவர் 4 இடத்துல போய் சொல்கிறாருன்னு வச்சிங்களேன் பிரச்சாரத்தில், டாக்டர் ஐயா அவர்கள் இது மாதிரி ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி பையனை முதல்வராக சொல்கிறத விட்டுட்டு இவர் என்ன விஜய சொல்கிறாரு, ஒரு நடிகரை சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்துடாதா? கூடவே கடந்த காலங்களில் நடிகர் பற்றியான விமர்சனம் பாமக எந்தெந்த தருணங்களில் எப்படி வச்சிருக்கு அப்படிங்கிற வரலாறும் இருக்குல்ல. அதாவது பாமகவை விட பெரிய அளவில் நடிகர்களை விமர்சனம் செய்து அவர்களுக்கு எதிர்ப்பான ஒரு அரசியலை கையில் எடுத்த இயக்கம் தமிழகத்தில் எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. அப்படி இருந்தவங்க ஜெயலலிதா அம்மையாரோட எத்தனை ட்ரிப்பு கூட்டணி வச்சாங்க? அவங்களும் நடிகர், அவங்க பெரிய நடிகர் இல்லையா? அதனால் அது அவங்க அரசியலுக்குன்னு வந்த பிறகு அதை கைவிட்டுட்டாங்க. என்னைக்கு அரசியல் அப்படின்னு வந்தாங்களோ, அந்த அரசியலில் ஒரு பரிமாண வளர்ச்சி எப்போ வந்தாங்களோ, அந்த பரிமாண வளர்ச்சி வந்த பிறகு இந்த விஷயத்தை கையில் விட்டுட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. கைவிடலன்னா நீங்கள் ஜெயலலிதா அம்மையாரோட எப்படி கூட்டணி வைக்க முடியும்? மிகப்பெரிய நடிகர் இல்லையா அவங்க? அதனால் அதை சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிறத கூட்டணி வைக்கும்போது ஏதாவது ப்ரெஸ் மீட்டில் கேட்டால், நாங்கள் ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணி வச்ச வரலாறுலாம் உண்டு, அவங்களும் ஒரு நடிகர் தான் அப்படின்னு பேட்டி கொடுப்பாங்க. அதனால் அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய கருத்தை மாறி மாறி சொல்லக்கூடிய பெரிய வல்லமை படைத்தவர்கள் தான் அவர். ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி வெற்றி கழகத்தோட அவங்க கூட்டணி போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எடப்பாடியினுடைய மனநிலை நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஏன்னா செய்தியாளர்கள் சந்திப்பின் போது எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணியும் அவங்க வீட்டில் ப்ரெஸ் மீட்டு கொடுக்கும் பொழுது இறுதியாக அன்புமணிகிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, ராமதாஸோட அப்படின்னு சொல்லி கேட்கப்படுது. உடனே எடப்பாடி பழனிசாமி போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரை கூப்பிட்டு போகிறாரு. இந்த விஷயம்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஒருவேளை அப்படி நடந்தால், வெற்றி கழகத்தோடு அவங்க சேர்ந்தால் எடப்பாடி மனநிலை எப்படி இருக்கும்? அந்த ப்ரெஸ் மீட்லேயே பார்த்தீங்கல்ல, எடப்பாடி மூஞ்சி ரொம்ப சிரிப்பாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அன்புமணியோட மூஞ்சி அந்த பேட்டியில் இருந்து வேணா இப்போ ரிலே பண்ணுங்க திருப்பி. ஏதோ ஒரு பெரிய நிர்பந்தத்தில் அங்கே நின்றுக்கிட்டு அந்த பதிலை சொல்கிற மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான பேட்டி பாருங்கள். ஒரு 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த எடப்பாடிக்கு அரசியல் தெரியுமா, நிர்வாகம் தெரியுமா, ஆட்சினா என்னான்னு தெரியுமா, அதிகாரம்னா என்னான்னு தெரியுமா, அந்த ஆட்சியை நடத்த தெரியுமா, டயர் நக்கி தானடா நீங்களாம் அப்படின்னு சொன்ன அந்த மூஞ்சி தனியாக கூட அந்த பேட்டி எனக்கு ரொம்ப வருத்தம். நான் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவனன்றதுனால எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, நீ எடப்பாடி இல்லாமல் கூட அந்த பேட்டியை கொடுத்துருக்கலாம். நீ எடப்பாடியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு தான் நாங்கள் கஷ்டப்படுறோன்னு சொல்கிறிய, இது எவ்வளோ பெரிய ஒரு கேவலம். என்டிஏ அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல, மோடியோட மீட்டிங்ல அவர் சொல்லிட்டார்ல, என்ன
என்ன சொல்றீங்க? முதலமைச்சர் வேட்பாளர் நம்ம அண்ணன் எடப்பாடி தானே? அதுதாங்க. அப்ப நீங்க எதுக்காக அரசியல் பண்றீங்க? வன்னியர்களுக்காக அரசியல் பண்ணல, எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக அரசியல் பண்றீங்களா? ஒரே புள்ளியில நாங்க திமுகவை எதிர்ப்பதுதான் சொல்றீங்களா? திமுகவை என்ன சொல்லி எதுக்குறீங்க நீங்க? ஊழல் கட்சி, ஊழல் செய்யறாங்கன்னு சொல்லி தானே நீங்க வந்து அப்படித்தானே சொல்ல வரீங்க? நீங்க நாளைக்கு பிரஸ் மீட்ல அன்புமணி ஊழலே செய்யாத நேர்மையான கட்சி அதிமுகன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. அப்ப நீ யாரோட கூட்டணி வச்சிருக்கிற? நீ யாரோட எந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு யார சொல்ற நீ அப்படின்ற கேள்வி வரும்ல. அங்க அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவ நீ? இல்ல தேர்தல் பிரச்சாரத்துல கூட நீ என்ன சொல்லுவ? எதுவுமே சொல்ல முடியாது. சரி, 2 விஷயம் இந்த தேர்தலில் நடக்கும் பிரச்சாரத்தின் போது. இவங்க அப்பா பிரச்சனையை தனியா விட்டுருங்க. திமுக தரப்புலையோ இல்ல வந்து இப்ப 4 முனை போட்டி தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலைமைக்கு 4 முனை போட்டி. 1 அதிமுக, 2 திமுக, அடுத்தது தமிழக வெற்றி கழகம், சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி. 4 முனை போட்டி நடக்குது. இந்த 4 முனை போட்டியில் இந்த 4 கட்சியில் ஒரு கட்சியில் என்டிஏல நீங்கள் இருக்கீங்க. இந்த 3 பேரும் விமர்சனம் பண்ணுறாங்க. பாமகவையும் அதிமுகவையும் விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த விமர்சனத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஒரு விமர்சனம், ஃபர்ஸ்ட் விமர்சனம், நீங்கள் ஊழல் இல்லாத கட்சா அதிமுக அப்படின்னு ஒரு கேள்வி. ஓகேவா? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். 2வது, நம்பிக்கையான கட்சா நீங்கள். இப்போ திமுக கூட்டணி எத்தனை ஆண்டுகளா, எத்தனை தேர்தலில் ஒன்றா இருக்குது நம்பிக்கையா? அது முரண்பாடுகளோட. எங்கேயாவது காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்றா கூட்டணி எங்கேயாவது வைக்க முடியுமா? முரண்பாடுகள் உள்ள கட்சி. கேரளாவில் கூட வைக்க முடியல, தனித்தனியாக இருக்காங்க. ஆனால் இங்கே அப்படி முரண்பாடுகளான உள்ள கட்சியை வச்சுக்கிட்டு திமுக ஒரு கூட்டணியை வச்சிருக்கிறது 10 ஆண்டுகளுக்கு மேலே. ஒரு 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 அந்த அந்த நம்பிக்கை இருக்கிறது. எடப்பாடி என்ன பண்ணியிருக்கிறாரு? எம்எல்ஏ எலெக்ஷனில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி, எம்பி தேர்தலில் பாரதிய ஜனதாவை ஒழித்தே கட்ட வேண்டும், பாரதிய ஜனதா ஆட்சிக்கே வரக்கூடாது என்பதற்காக எம்பி தேர்தலில் கூட்டணி வைக்காமல் அவர்களை பழிவாங்கிய பெருமை எடப்பாடிக்கு உண்டு. ரைட்டா? அப்போ இப்போ இருக்கிற எம்எல்ஏ எலெக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த 2 பேரும் சேர்றீங்க. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன நீங்கள் எம்பி தேர்தலில் என்ன காரணத்திற்காக அதிமுகவை எதிர்த்து வேலை செஞ்சீங்க? அதிமுக என்ன காரணத்துக்காக பாரதிய ஜனதாவை எதிர்த்து வேலை செஞ்சிச்சு? இன்றைக்கு அதிமுக வந்து எதுக்காக வந்து சேர்ந்துச்சுன்னு ஒரு காரணம் சொல்லணும்ல. அந்த காரணம் என்னன்னு சொல்லுவீங்க? திமுக எதிர்ப்பு. திமுகவை எதுக்காக எதுக்குறேன்னு சொல்றீங்க? ஊழலுக்காக எதுக்குறேன்றீங்க. நீங்க ஊழல் இல்லாத கட்சா அதிமுக? அதான் நான் கேட்குறேன். எத்தனை வழக்குகள் இருக்கு இப்போ நிலுவையில்? அப்ப நீங்க எதை நோக்கி நீங்க பயணம் பண்றீங்க? நீங்க உங்க நிலைப்பாடு என்ன? புதிய உழைப்பாளர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க எதை நோக்கி இந்த 2026 தேர்தலை சந்திக்க போறீங்க? அதாவது இந்த தேர்தலில் என்ன ஆயிடுச்சுன்னா, வன்னியருக்கான இடஒதுக்கீடு முக்கியத்துவம் அதை இவர்களால் வீணா போயிட்டு, பாமக என்ற ஒரு கட்சியால் நேற்று வரைக்கும் 10% இடஒதுக்கீடைக்காக போராட்டம் பண்ணி கொண்டிருந்த இவர்கள் இன்றைக்கு அந்த 10% இடஒதுக்கீடை கொடுங்கள், அப்பொழுதுதான் உங்களோட கூட்டணி வைப்பேன், நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அதை கொடுங்கன்ற ஒரு எக்ரிமெண்ட் போடல. இல்லை பாரதிய ஜனதா நீங்கள் ஆட்சியிலே இருக்காங்க, கூட்டணியில் வைக்கும் போது மத்தியில் 2% இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும் என்பதற்காக தான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோம், அதுக்காக ஒரு தேர்தல் கூட்டணியில் அந்த சரத்தை சேர்க்கலை. இதையெல்லாம் யார் யார் செய்கிறார்களோ அவர்களோடு தான் கூட்டணி அப்படின்றத முடிவு பண்ணும். அப்போ கடந்த முறை பாமக ஒரு கோரிக்கை வச்சுது 10.5 போன்ற விஷயம். நான் என்ன சொன்னேன்? 10.5 வச்சார்ல கோரிக்கை. அப்போ பாமகக்கு எதிராக உங்களுடைய அரசியல் இருக்க போகுது. கண்டிப்பாக பாமக எதிர்க்காக இருக்கும். பாமகவை எங்களுடைய படையாச்சார் பேரவையினுடைய இயக்கமாக இருந்தாலும் சரி, புதிய உழைப்பாளர் கட்சியாக இருந்து நாங்கள் 2008ஆம் ஆண்டு முதல் மிகப்பெரிய ஒரு ஊர்வலத்தை தமிழகத்தில் ஒரு ட்ராலி வந்து ஒரு 400 கிலோமீட்டர் வந்து சென்னையில் முடித்தோம். அன்றையிலிருந்து 2008 இன்று வரை அரசியல் அதிகாரத்தில் அவர்கள் உட்காரவே முடியாததில் முக்கிய பங்கை நாங்கள் ஆற்றுகிறோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. Presta Premium Women's Wear. Let your body love it. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை.